நம்ம தேர்தல் முதற்கட்ட தேர்தல். மோடி வந்தாரு, டிராமா போட்டாரு, ரோட் ஷோன்னாரு, என்னென்னமோ பண்ணாரு, டீசெண்டா முடிச்சாரு. அது மட்டும் இல்லாம பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? கச்சத்தீவு பிரச்சாரம். ஐயோ தெரியுமா திமுக. கடைசியில பார்த்தா தேர்தல் முடிஞ்சப்பறம் தெரியுது அது முற்றிலும் பொய். அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ஆனா பாருங்க, ஆனா எப்பயுமே கூட்டம் சொல்றேன், இந்த பாஜக சொன்னா கையில போன் இருக்குல்ல, எடுத்துங்க, கூகுள்ல போய் உண்மையா பொய்யான்னு பாருங்க, எல்லாம் பொய்யா தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த தேர்தல் முடிச்சுட்டு போனாரா, அப்புறம் மோடிக்கு மேல கோவம் வந்துருச்சு. நம்ம துறைமுக கூட்டத்தில் இந்தியா டுடேக்காரன் என்ன பேட்டி கேட்டான். பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்தார். யாருன்னு கேட்டேன். ஊஸ் தட்னு. அண்ணாமலை அண்ணாமலை ஊஸ் தட்னு. பாஜக தலைவர். அவன் ஒரு ஜோக்கரு, எங்களுக்கு மீம்ஸுக்கெல்லாம் உதவுகிற பெரிய ஜோக்கரு, அவரை நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு. அதே மாதிரி எத்தனை ஜெயிப்போம்னா 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சே காட்டோம்னா. யாரு? ராஜீவ் சரது. அப்படியா பாருங்க, பெட்டு கட்டுறான்னு போன் பண்ண எலெக்ஷன் அப்புறம். என்ன ராஜீவ் சர்தேசாய் 40 வந்தோமா? வந்துட்டீங்க சொன்ன ஜோக்கர். ஜோக்கர் தானா? கண்டிப்பா அவன் ஜோக்கர் தான். காரணம், இது இந்திய அளவிலே அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம். என்னமோ பிஜேபி அசூர வளர்ச்சி வந்த போல் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம். அந்த பிம்பம் எங்கே எடுபடாது. அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி கோச்சுக்கிட்டார் எம்எல்ஏ. எப்படி நான் அண்ணாமலையே ஜோக்கர்னு சொன்னேன். ஏய், நான் உனக்கு தெரியல மோடி, நாங்க சொல்லிதான் உனக்கே தெரியுது ஜோக்கர். இப்பயாச்சும் புரிச்சுக்கோ, இந்த ஜோக்கரை நம்பி நீ பயணம் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஒன்னையும் சிரிக்க வைப்பான், எங்களையும் சிரிக்க வைப்பான். ஆனா ஓட்டு மட்டும் மக்கள் போட மாட்டார்கள். இப்போது நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்கினோன்னே போய் ரெஜிஸ்டர் பண்ண தெரியுங்களா, அது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று நாங்கள் புதுசா நான் அட்மிஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க பண்ணோம். அப்போது சில சக பிஜேபி எம்பிகளை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு ஒண்ணு புரியல. ஜூன் 4 ரிசல்ட், ஜூன் 1 கடைசி கட்ட தேர்தல். அது ஏன் அந்த எக்ஸிட் போல்ல என்னமோ நீங்க 380 400 சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க? 2 நாள்ல உண்மை வெளியே வருது. உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து தெரியும் நாங்க ஜெயிக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன பயம்னா 50 ஓட்டுல 100 ஓட்டுல நாங்க தோப்போம். அப்போ இந்த மாதிரி பெரிய ஓட்டு வித்தியாசம் பெரிய எண்கள் வரும்னா அந்த அதிகாரி மோடி தான் திருப்பி வர போறான்னு கொஞ்சம் மோடிக்காக எடுத்து கொடுப்பான். அதுக்காக தான் பொய் சொன்னோம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது இன்னொரு முக்கியம், எங்க குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பணம் சம்பாதிக்கணும். பாவம் ரொம்ப சம்பாதிக்கல, 1 லட்சம் கோடி சம்பாதிச்சான். இங்க இந்த எக்ஸிட் போல் மூலமாக குஜராத்தை சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல 1 லட்சம் கோடி சம்பாதிச்சார்கள். யாருக்கிட்ட இருந்து? நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் கிட்ட இருந்து. காரணம் என்றால் இதேதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, நீங்க பார்த்தீர்கள் என்றால் தோல்வி பயத்திலே மோடி பேசினார்களே, சிறுபான்மையர்களை பத்தி எவ்வளவு அவதூறா பேசினார். எப்படி இந்து பெண்களை தாலி எடுத்து உருக்கி அவர்கள் கொடுத்துருவாங்க. இவ்வளவு நடக்குமா? ஒரு பிரதமர் பேசலாமா? இதெல்லாம் தோல்வியின் உச்சத்தில் பேசினார். அந்த மாதிரி இங்க பேசியிருந்தாருன்னா டெபாசிட்டே போயிருக்கும். வேலை இது தேர்தலுக்கு அப்புறம் பேசுறோம். இதெல்லாம் சொல்ல காரணம் என்றால் என்றுமே சிறுபான்மையினரின் அறங்காவலாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. அதன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும். ஏனென்றால் இன்று பாருங்க, போன வெறும் 120 பேர் தான் எதிர்கட்சியில் உட்கார்ந்தோம். இன்றைக்கு 234 பேர் சரிசமமாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம். பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து பார். அப்பவே எந்த சட்டத்தையும் நாங்க கொண்டு வர விடல. இப்ப விடுவோமா? இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக சரி, மோடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை கிழி கிழிக்குன்னா அவர் பேசின பேச்சை வச்சுதான் நம்ம ஆட்கள் இன்னைக்கு மீம்ஸே போடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஆனால் இன்னொரு கூட்டம் இருப்பதால் நமது மாவட்ட செயலாளர் நானும் இங்கு சேப்பாக்கம் பகுதிக்கு திருவல்லிக்கேணி பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துக்கு முன்னால் அருமையான இசை நிகழ்ச்சியை நிகழ்த்திய அருமையண்ணன் ஏரியன்பன் குத்தூஸ் அவர்களே, அண்ணா நகரில் நான் பெற்ற அபார வெற்றிக்கு முக்கிய பொறுப்பு
நமது கழக தலைவர் தளபதி அவர்கள். ஏனென்றால் என்னை கேட்டார்கள், இந்த 40-40 யார் காரணம் என்னன்னு. ஒரே ஒரு ஆள் தான், யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய அயராத உழைப்பு தான் இன்றைக்கு நம்ம வெற்றியை தந்துள்ளது. அவர் உழைப்பை தமிழ்நாடு எங்கும் எடுத்து சென்றவர் யார் என்றால் அது நமது இளைஞரணி செயலாளர் இளைஞர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதே போல் இங்கு கூட்டத்துக்கு சற்று தாமதமாக வருகின்றார். ஆனால் இந்த தேர்தலை அவர் செய்த வேலை அது மட்டும் இல்ல, நம் அனைவராலும் வள்ளல் என்று அழைக்கக்கூடிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களே, அண்ணா நகர் வடக்கு பகுதி கழக செயலாளரும் எப்போது பாராளுமன்ற தேர்தல் பெற்று வந்தாலும் அப்பிரச்சாரம் மிகுந்த எழுச்சியுடன், அதாவது அவர் வயது ஜாஸ்தி, ஆனா சின்ன பையன் போல துள்ளி விளையாடு பிரச்சாரம் செய்யக்கூடிய அருமை